ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதியங்கள் மூலமாக அவரை வரலாற்று முறையில் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்பாண்டி கொடுமுடி. இந்த தலம் உருவானது எப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் வலிமையானவங்க அப்படின்னு போட்டி. அதில் ஆதிசேஷனால் மலை முழுமையாக மூடப்பட்டிருக்கு, மேருமலை. அப்போ மூடி இருக்கிற அந்த மலையில் இந்த வாயு பகவான் பயங்கரமாக காற்று அடிக்கும் பொழுது அதில் 5 மணிகள் மட்டும் சிதறி விழுந்துச்சான். அந்த மணிகள் வைரம் விழுந்த தலம் தான் அந்த திருப்பாண்டி கொடுமுடின்னு சொல்கிற தலம். சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலை. மரகதம் அந்த மணி விழுந்த இடம் திரு ஈங்கோய் மலை. மாணிக்கக்கல் விழுந்த இடம் வாட்போக்கி என்றும், நீலம் விழுந்த இடம் பொதிகை மலை என்றும் சொல்லப்படுது. இங்கு வடக்கிலிருந்து தெற்காக ஓடி வரக்கூடிய இந்த காவிரி நதியானது இந்த தலம் திருப்பாண்டி கொடுமுடிங்கிற தலத்துக்கு கிழக்கு நோக்கி திருப்பி ஓடுது. அது பார்க்கும் பொழுது அப்படி மாலை போட்ட மாதிரி இருக்கும். இந்த காவிரி நதியின் மேற்கு கரையில் தான் இந்த கொடுமுடிநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. சிவம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் பெருமான். இந்த சிவலிங்கம் சிகர வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அகத்தியர் தழுவிய விரல் தழும்பும் இங்கே இருக்குது. பீடம் சதுர பீடமாக இருக்குது. சித்ரா பௌர்ணமியில் பரத்வாஜருக்கு நடன காட்சி தந்த பெருமான் நடராஜ பெருமான். அவருக்கு கீழே முயலகன் இல்லாமல் சதுர்முக தாண்டவம் நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி காட்சி நம்ம பார்க்குறது அரிதான இருக்கக்கூடிய பெருமான் இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கு கீழே முயலகன் வடிவம் இல்லாமல் சனகாதி முனிவர் 4 பதிலாக ஒரே ஒருத்தர் வடிவம் மட்டும் அங்கே இருக்குது. தட்சிணாமூர்த்தி சடாமுடியோடையும் வேறு இருக்கார். ரிஷபம் இருக்குது பக்கத்தில். வன்னி மரத்தில் இந்த தலைமரம் வன்னி மரமாக இருக்குது. அதில் ஒரு பகுதியில் முட்களும் ஒரு பகுதி முட்கள் இல்லாமலும் இருக்குது. இது ஆண் மரமாக கருதப்படுது. அதனால் அந்த மரத்தில் பூக்களும் பூப்பது இல்லை, பூக்கிறதுல காய்ப்பதும் இல்லாமல் இருக்குது இந்த மரம். இந்த மரத்து இலையை தண்ணியில் போட்டால் எவ்வளவு நாள் ஆனாலும் தண்ணி கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலம் மும்மூர்த்தி தலம் என்றும் அழைக்கப்படுது. அதாவது பிரம்மா, பெருமாள் இவங்கெல்லாம் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பைங்கீலியை எய்தி அண்டர் நாயகரை பரவி ஆரணியை விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார் அப்படின்னு பைங்கேலி தலத்துக்கு போய் அங்கே இருக்க இறைவனை பதிகம் பாடி வழிபட்டார். அப்படி கலந்து இனிது இருந்த பொழுது அருளி விரவிய ஈங்கோய் மலை முதலாக விமலர் தம்பதி பல வணங்கி குறவலர் சோலை அணி திருப்பாண்டி கொடுமுடி அணைந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார். சுந்தரமூர்த்தி பெருமான் திரு ஈங்கோய் மலை அங்கே அந்த தலம் முதலாக பல தலங்களையும் வணங்கிக்கிட்டு திருப்பாண்டி கொடுமுடி இந்த தலத்துக்கு வர்றாரு. காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய இந்த தலம், அந்த தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி இங்கு தம்மை மறக்க ஒண்ணாது அப்படின்னு சொல்லி திரு 5 எழுத்தை அமைத்து இந்த பதிகம் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாடல் இறுதியிலையும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாயத்தை 5 எழுத்து மந்திரத்தை சொல்கிறதுனால இது நமச்சிவாய திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இறைவனது பெயர் கொடுமுடிநாதர், மகுடேஸ்வரர், மலைக்கொழுந்தீசர். இறைவி பெயர் மதுரபாசினி, பன்மொழி நாயகி, திரிபுர சுந்தரி, வடிவுடை நாயகி என்றும் சொல்லப்படுது. தலமரம் வன்னிமரம். தீர்த்தம் காவிரி பிரம்ம தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என்று சொல்லப்படுது. வழிபட்டவங்க யார்னா திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சேக்கிழார், பரத்வாஜர், அகத்தியர் முதலியோர்லாம் இங்கே இறைவன் வணங்கி பெயர் பெற்றிருக்காங்க. இப்போ பதிகத்தை நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மற்றுப்பற்றனகின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனே பிறவாத தன்மை வந்தெய்தினேன்.
கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. கற்றவர்கள்லாம் வணங்கி துதிக்கக்கூடிய புகழையுடைய திருப்பாண்டி கொடிமுடியில் இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு வேறு துணை இல்லை என்று எண்ணும்படி உனது திருவடியை துணையாக நினச்சி நான் வந்தேன். அவ்வாறு நான் துணிஞ்சதுக்கு பின்னாடி நான் மனிதனாக பிறந்தவனாக ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு பிறப்பும் சென்று பிறவாத தன்மையும் எனக்கு வந்துருச்சு. இனி நான் உன்னை மறந்தாலும் நான் உன் நமச்சிவாய என்ற நாமத்தை இடைவிடாது சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறோட ஒத்து வர்ற மாதிரி வருது. அவர் இறைவன் மறந்து அவர் திருமணம் பண்ணும் பொழுது தான் சடங்கவி சிவாச்சியாருடைய மகளை திருமணம் பண்ணும் பொழுது இறைவன் தடுத்தாட்கொள்வார். அந்த வரலாற்றை அதில் காமிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பாடல். இட்டனும் அடி ஏத்துவாரிகள் திட்டனால் மறந்திட்டனால் கெட்ட நாள் இவை என்றலார் கருதேன் கீழர் புனர் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மிகுந்து நீரை உடைய நிறைய நீர் உடைய அந்த காவிரியாறு பல பூக்களையும் மணிகளையும் அந்த கரையில் வளைவா மாலை மாதிரி கொண்டு வந்து உன்னோட திருவடியை துதித்து வணங்குற மாதிரி இருக்கிற அந்த திருப்பாண்டி கொடுமுடி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமான் என்னை தோழமையாக கொண்டவனே, உன்னால் விரும்ப பெற்றவனான நான் உனது திருவடியை துதிக்கின்ற அடியவர்களால் இவன் நிலையில்லாத மனத்தை உடையவன் அப்படின்னு இகழ்ந்து கூறப்பட்ட நாட்களும், அப்படி அவர்கள் இகழ்ந்து சொல்லுவதற்கு நான் காரணமாக உன்னை மறந்திருந்த நாட்களும், இதெல்லாம் நான் அழிந்த நாட்கள் என்று கருதுவேன். அதாவது நான் உயிரோடு இல்லாத நாட்கள் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை திருப்பெயரான நமச்சிவாயத்தை மறக்காது, இடைவிடாது சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓவும் நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கீழர் புனர் காவிரி பாவு தன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவல உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மேலான ஒளிப்பிளம்பாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த காவிரி நிறைந்த நீர்களோட பாயக்கூடிய அந்த காவிரி, அந்த தளத்தில் காவிரி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய இந்த திருப்பாண்டி கொடுமுடி என்ற தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அடியேன் உன்னை நினையாது ஒளிந்த நாட்கள் எல்லாம் என்னோட உணர்வு அழிந்த நாட்களாகவும் உயிர் போன நாட்களாகவும் இந்த உயர் பாடை மேலே வச்சு சுமத்தப்பட்ட நாட்களாகவும் கருதுவேன். நான் உன்னை மறந்தால் உனது பெயர் திருநாமத்தை நமச்சிவாய் என்ற திருநாமத்தை நான் மறக்க மாட்டேன், என்னோட நாவல் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம்பொழிந்திலி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இறைவனுக்கு புகழ், அவனுடைய புகழ் எல்லையில்லாத புகழை உடையவன். அவனை என் தந்தைக்கும் தலைவனே, என் பொன் போன்றவனே, என் மணியே அப்படின்னு சொல்லி எப்படி கூறி வழிபட்டாலும் இந்த மணிகளையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த செல்வ வளம் கொளிக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றின் கரையில் நல்லவர்கள்லாம் பணிந்து துதிக்கக்கூடிய புகழையுடைய அந்த பெருமான், திருப்பாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய பெருமான், நான் மறந்தாலும் நான்
உனது திருப்பெயரை மறக்காமல் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அஞ்சினார் கரநாதி என்றடியேனும் நான் மிக அஞ்சினேன், அஞ்சல் என்றடி தொண்டனேர் கருள் நல்கினாய் கழிக்கின்றதென், பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி, நஞ்சனி கண்டா நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயே நமச்சிவாயவே. அஞ்சினார்க்கு அரண், அவங்க பயந்து அச்சமுற்று அடைந்தவர்களுக்கெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய பெருமான். அதெல்லாம் தெரிஞ்சு நான் உன்னை அச்சமுற்று அடைந்தேன் அப்படிங்கிறாரு. அஞ்சேல் என்று சொல்லி என்னை அனைத்து அடித்தொண்டனாகிய எனக்கு உன் திருவருளை காமிச்ச, பஞ்சே போன்ற மெல்லிய அடிகளை உடைய அந்த பாவை போன்ற இருக்கக்கூடிய மகளிர்லாம் அந்த காவிரி துறையில் மூழ்கி விளையாடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய திருப்பாண்டி கொடுமுடி தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான், நஞ்சை உண்ட கண்டத்தை அந்த நீலகண்டனாக இருக்கக்கூடிய பெருமான், உன்னை நான் மறந்தாலும் உனது பஞ்சாக்கிரத மந்திரத்தை மறக்காமல் சொல்லும் அப்படிங்கிறாரு. ஏடுவான் இளம் திங்கள் சூடினை என்பின் கொள் புலி தோளின் மேல், ஆடு பாம்பது அரைக்க சைத்த அழகனே அந்தன் காவிரி, பாடு தன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி, சேடனே உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இளந்திங்களை சூடி தன்னோட முடியில் சூடியிருக்காரு. வானத்தை தோன்றக்கூடிய அந்த பூவிதழ் போன்ற இருக்கக்கூடிய இளந்திங்களை சொல்லியிருக்காராம். அப்புறம் அந்த கொள்ளும் தொழிலுடைய புலியின் தோலை அடைஞ்சிருக்காரு. பாம்பை தன்னோட அறையில் கட்டி இருக்கக்கூடிய அழகனாக இருக்கார். இந்த காவிரி அழகான இந்த காவிரி ஆற்றின் குளிர்ந்து நீர் பாய்ந்து வரக்கூடிய திருப்பாண்டி கொடுமுடியில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை, உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய திருப்பெயராகிய நமச்சிவாய மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாரு. விரும்பினின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன, நெருங்கிவன் பொலில் சூழ்ந்தலில் பெற நின்ற காவிரி கோட்டிடை, குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி, விரும்பனே உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உனது மலர் போன்ற திருவடிகளை நான் விரும்பி நினைக்கிறேன். அதனால் நீக்குவதற்கு அரிய அந்த வினைகள் கூட என்னை விட்டு நீங்கிருச்சு. உன்னை நினச்சதுனால என்னுடைய வினைகள்லாம் நீங்கிருச்சு. தென்னையின் கூர்ம்பை போன்ற மெல்லிய கொங்கைகளுடைய கன்னிமார்கள்லாம் மூழ்கி விளையாடுகின்ற இந்த காவிரி என்பது இந்த வளப்பமான சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய திருப்பாண்டி கொடுமுடி என்ற தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய திருப்பெயராகிய நமச்சிவாயத்தை என்னோட நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்று சொல்கிறாரு. செம்பொனேர் சடையாய் திரி புறந்தியல சிலை கோழினாய், வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை, கொம்பின் மேல் குயில் கூவ மாமையில் ஆடு பாண்டி கொடுமுடி, நம்பனே உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. செம்பொன்னை போல இருக்கான் சாமியோட சடைமுடி. அந்த திரிபுரங்கள்லாம் தீயலை உண்டாகும்படி வில்லை வளைச்சவனே, மனம் வீசக்கூடிய கூந்தலை உடைய இரவிய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமான், காவிரியினது கரையில் உள்ள சோலைகளில் இருக்க கிளைகள்லாம் குயில்கள்லாம் கூவுது, மயில்கள்லாம் ஆடுது. இந்த திருப்பாண்டி கொடுமுடி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானை, உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய திருப்பெயரை என்னோட நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாரு. சாரணன் தந்தை எம்பீரான் எந்தை தம்பீரான் என் பொன் மாமணி என்று, பேணனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார், நாரணன் பிரமன் தொழுங்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, காரண உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திருமாலும் பிரமனும் வணங்கக்கூடிய இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய பெருமான், அளவற்ற தேவர்கள்லாம் தங்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கக்கூடிய பெருமான், என்னுடைய தந்தை என் தலைவன், என் தந்தைக்கும் தந்தை
எங்களுடைய பொண்ணே என்னோட மணியே என்று சொல்லி உன்னை எல்லாரும் பிதற்றி நின்று உன்னை பிரிய மாட்டாமல் இருக்காங்க. உன்னை நான் மறந்தாலும், இப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய திருப்பெயரை நமச்சிவாயத்தை என்னுடைய நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்று சொல்கிறாரு. கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுல வரி வண்டரை கொன்றை தாரனை படப்பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. கோணைய பிறை, அந்த வளைந்த பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமான், தலைக்கோலம் உடைய பெருமான், தலைமாலை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், பேரருள் உடையவன், பிறப்பு இல்லாத பெருமான். இந்த இசையோட அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய அந்த கொன்றைப்பூ மாலையை அணிஞ்சிருக்கக்கூடிய பெருமான், படத்தையுடைய பாம்பை தன்னுடைய அரை நானாக கட்டியிருக்காரு. இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய பெருமான், உன்னுடைய தொண்டனாய நம்பி ஆரூரன் பாடிய இந்த பாடல்களை பாடுவாங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடல்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியுள்ள இந்த பதியங்களை நாமளும் பாடி இந்த துன்பங்களில் இருந்து நீங்குவோம். திருச்சிற்றம்பலம்.